வந்து ஒரு vlog பார்க்க போறோம். அந்த vlogல எங்க அம்மா என்ன பண்ண போறாங்கன்னா பூரி செய்ய போறோம். இன்னைக்கு பூரி வித் சாம்பார். உருளைக்கிழங்கு எல்லாம் சாப்பிட மாட்டாங்க யாரும், அதனால தான் சாம்பார் பூரி. இன்னைக்கு எப்படி செய்யலாம் பார்க்கலாம், உங்களுக்கு வீடியோ காட்டிருப்போம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம பூரிக்கு எப்படி செய்து மாவு போட்டு எப்படி பிசைய போறோம்னு பாருங்க. எப்படி செஞ்சு எப்படி போட போறோம், எவ்வளோ மாவு தேவைப்படுது, எவ்வளோ தண்ணி ஊற்ற போகிறோம் பாருங்க. இது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. சால்ட் உப்பு வந்து நம்ம தேவைப்பட்ட அளவுக்கு. கையெல்லாம் ஃபஸ்ட்டு சுத்தமாக 2 கையை கழுவிக்கணும். கொஞ்சம் தண்ணி இதை பாருங்க. தண்ணி ஊற்றி இப்போ மாவை பிசைய ஆரம்பிச்சாச்சு. இப்போ பூரிக்கு ஏற்ற மாதிரி பக்குவத்தை ஏற்ற மாதிரி பக்குவமாக பிசைஞ்சு காட்டுறேன். இதை பாருங்க, பூரிக்கு மாவு கரெக்டாக பதமாக வந்துடுச்சு. பிசைஞ்சு எடுத்துட்டோம். இப்போ நம்ம பூரியை போட்டு எடுக்க போகிறோம், சுட போகிறோம். பாருங்க. இப்போ பாருங்கம்மா, பூரிக்கு எண்ணெய் ஊற்ற போகிறோம். எவ்வளோ தேவையானது. இப்போ எண்ணெய் காயிட்டோம். இப்போ நம்ம கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு திட்டத்துக்கு பிசைஞ்சோம். இப்போ அது கூட கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா பூரி சும்மா போட்டு எழும்பும், அப்படியே புஷ்ஷுன்னு எழும்பும். சோள மாவு அதான் கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போ பாருங்க, எப்படி கரெக்டாக ஒட்டில் பாருங்க, கரெக்டாக வந்துச்சு பாருங்க சைஸா. நம்ம பூரி செய்ய ரெடி ஆகிடும். எண்ணெய் காயிட்டோம். இப்போ பாருங்க, மாவு எப்படி ஒட்டாது எவ்வளோ அழகாக வருது பாருங்க. சரிங்களா? எவ்வளோ நீட்டாக ஒட்டிக்கிட்டு பாருங்க. போட போகிறோம். எப்படி இப்போ எழும்புது பாருங்க பூரி. என்ன காய் எப்படி எடுக்க தெரியாது. பாருங்க எப்படி எழும்புது பாருங்க. கான்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா சூப்பராக. சூப்பராக இருந்துச்சு பூரி ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் ஊற்றி நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம குடிப்பை கொடுக்க போகிறோம். இந்த சுடு தண்ணி தட்டு வேணும்னா வாங்கிக்கோண்ணா. பூரி சூடாக இருக்க போது இந்தா நீ சாப்பிடு. போடுவா? ப்ரௌனாக இருக்கு பேர், அது கூட சுடுது. போதும். சாம்பார் ஊற்றுவா? சாம்பார் சூடாக இருக்குது, கொதிக்குது. மத்தியானம் சாம்பார் வச்சுட்டு காலிஃப்ளவர் பொரியல் பண்ணிட்டு பீன்ஸ் பொரியல் பண்ணோம், அப்புறம் வறுத்தோம். இப்போ வந்து பூரி சாம்பார். சூப்பர், நல்லா இருக்கு. பர்ஃபெக்ட். மிஷின் பாருங்க கைஸ், எல்லாத்தையும் சுட்டு முடிச்சாச்சு பூரி. இதை பாருங்க, இது நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். பசங்க சாப்பிட்டாங்க. பூரி எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்